வணக்கம், இது வழக்கு. சின்ன பையன் போல் தெரிகிறது என்றார்கள் அந்த காட்சியை கண்டவர்கள் எல்லாம். மிக கொடூரமான கொலை அது. வைக்கோல் போருக்குள் போட்டு எரித்து கொல்லப்பட்டிருந்தார் அந்த நபர். சுற்றுவட்டாரத்தில் நாங்கள் இதுபோல் பார்த்ததில்லை என அங்கிருந்தவர்கள் திகைத்து போய் நிற்க காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்தது. அடித்துக் கொன்றுவிட்டு இருந்திருக்கலாம், கொலையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஈடுபட்டிருக்கலாம், ஏரிக்கரை பக்கத்தில் உடல் கிடக்கிறது என முதல் கட்ட தகவல்கள் உயரதிகாரிகளுக்கு சென்றுவிடியிருந்தன. ஆனால் நெடுநேரம் ஆகியும் இறந்தவர் யார் என்ற விவரம் மட்டும் தெரியவில்லை காவல்துறை உள்ளிட்ட எவருக்கும். எனக்கு ஏறக்குறைய ஒரு விடியகால 3 மணிக்கு பக்கத்துல ரோட்ல ஒரு வைக்கப்போர் எரியுதுன்னு சொன்னாங்க. என் கூட ஒரு பக்கத்து வீட்டுக்காரு, அப்புறம் அந்த வழியை போனவரெல்லாம் ஒரு 7 பேர் எல்லாம் ஒன்னா போய் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வைக்கப்போர் ஏறக்குறைய ஒரு 90% எரிஞ்சு போச்சு. அதுல ஒரு கால் மட்டும் தெரியக்கூடிய நிலையில ஒரு பிணா இருந்தது. முழுதுமா வைக்கப்போர் நாங்க போய் பார்க்கும்போது முழுதுமா எரிஞ்சு போச்சு வைக்கப்போர். அந்த கால் மட்டும் எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சது. அதோட உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தாலுகா ஆஃபீஸுக்கும் ஐயோக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம். அந்த தகவல் கொடுத்தோன்னே ஏறக்குறைய ஒரு 5 மணிக்கு வந்தாங்க. அவங்க வந்த பிறகு அந்த குணத்து மேல கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபார்ம் பண்ண ஒரு ஆண் பண்ணும், அடையாளம் தெரியாத ஆண் பண்ணும் மாதிரி தெரிஞ்சது. காவல்துறையினர் எரிந்த உடலை உடனடியாக பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தங்கள் விசாரணையை தொடங்கினர். இந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வந்தவாசியை அடுத்து உள்ளது புன்னை கிராமம். இக்கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மகன் வெங்கடேசன். தனியார் மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்த வெங்கடேசன் கடந்த 1 வருடமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாரோ சிலர் அழைத்தார்கள் என்று அவர்களுடன் சென்றிருக்கிறார் வெங்கடேசன். 6 வருஷமா சென்னையில அப்போலோ ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷமா பாத்தீங்கன்னா அங்க ஒரு உடம்பு சரியில்லாதனால வந்திருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்க, 9 மணி சாப்பிட்டாரு. 9 மணி சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, யாரோ கூட்டு போனாங்க. யாரு கூட்டு போனாங்க நான் எதுவும் தெரியாது. அவரு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினாரு. 9:40 கிளம்பினாரு. 9:40 கிளம்பி போனா அதுக்கப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா ஆளக்காரங்க சொல்லிட்டு திங்காம அவருக்கு எப்பவுமே போனா வந்துருவாரு. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் போனா வந்துருவாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சரியா விட்டுனாங்க. என் பிள்ளை மெட்ராஸ்ல சென்னையில வேலை செஞ்சுருந்தேன். இங்க 1 வருஷமா உடம்பு சரியில்லை இருந்து உடம்ப பார்த்து உடம்பு நல்லா சரியாக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாம் படுத்து 9 மணிக்கெல்லாம் என் பிள்ளை யாரோ கூட்டின்னு போயிட்டு 2வது போன பிள்ளை வீட்டுக்கு வரவே இல்லை. வழக்கமாக வெங்கடேசன் எங்கு சென்றாலும் ஓரிரு நாட்களில் வீட்டுக்கு திரும்பி விடுவார். ஆனால் இந்த முறை 2 நாட்களாகியும் வெங்கடேசன் திரும்பாததால் அவரை தேடத் தொடங்கினர். தேடி பாத்துக்கிறாங்க, காணும். எங்க மாமா வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, போன் பண்ணி கேட்டிருக்காங்க, காணும். அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்காங்க, கொடுங்காலூருக்கு. போயிட்டு சொன்ன உடனே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால அங்க சொல்லியிருக்காங்க, வந்தாசில ஒரு பாடி கிடைச்சிருக்குமா, நீங்க அங்க போய் பாருங்க உங்க பையனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்த பிறகு எங்க பையன் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. வெங்கடேசனை அவரது குடும்பத்தினர் தேடிக் கொண்டிருந்த போதுதான் கீழசெம்பேடு கிராமத்தில் வாலிபர் எரிந்து கிடக்கும் தகவலும் அவர்களுக்கு தெரிய வந்தது. விசாரிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சின்ன அண்ணன் பண்ணாரு, பர்ஸ் போய் பார்த்தாரு. பர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டாரு. இது நம்ம அண்ணனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம், அங்கேயும் பார்த்துட்டு திரும்பி வந்தோம். நம்ம புள்ள போனது இன்னும் காணுமே அப்படின்னு நாங்க தேடி கண்டுபிடிச்ச பேரு சரி எங்கன்னா போயிருந்து வருவான்னு பார்த்தா
செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுது சார். அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டு வச்சு போலீஸ் எல்லாம் இது மாதிரி அவன் ட்ரெஸ்ஸு அவன் அண்ணா கவரு எல்லாம் பார்த்து பேரு என் பிள்ளைன்னு தான் எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு சார். அவன் போட்டுன்ற ட்ரெஸ் தான் அடையாளம் தெரிஞ்சுது. கடைசியில் இறந்து கிடந்தது வெங்கடேசன் தான் என்று தெரிய வந்தபோது குடும்பமே சோகத்தில் மூழ்கி போனது. எங்க சின்ன பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க. சின்ன கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இது பண்ணான். ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது நம்ம அண்ணன் தான்டான்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் அண்ணன் சொல்லி தெரிஞ்சுது. எங்க பையன் தான் ஆகுதான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட பிளட் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுல கன்ஃபார்ம் ஆயிடுது எங்க அண்ணன் தான் சொல்லிட்டு. வெங்கடேசனை இப்படி கொடூரமாக கொலை செய்யும் அளவுக்கு யாருக்கு கோபம்? எதுவுமே புரியவில்லை வெங்கடேசனின் குடும்பத்தாருக்கு. தனது குடும்பத்தினருக்கே தெரியாமல் ஒரு பெண்ணை காதலித்து வந்தாராம் வெங்கடேசன். இந்த காதலில் பிரச்சனை இருந்து வந்தது நண்பர்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. என்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாம வேலையை விட்டு நின்னுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பொறுத்து தான் வந்தாரு. நாங்க தேடி நின்றோம். அப்போ விசாரிச்சு பார்த்தப்போ எல்லா இடத்தையும் சொன்னப்போ ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லாம் சொன்னப்போ இது மாதிரி அவன் ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை மாட்டினா அந்த ஊருக்கு போறதும் அந்த ஊருக்கு வரதும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களே சொன்னாங்க, இனி இவங்க பையன் தானே நீங்க எதிர்ப்பு வந்திருக்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததில்ல. அவங்க அப்பா போய் கேட்டதுக்கு என் பையங்க வரானா போறான்னு பார்த்ததுக்கு வரான், இவன் எதுக்கு வரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்பதுல இருந்து அந்த பொண்ணா கூட 2-3 வருஷமா பழகி இருக்கான். வெங்கடேசன் காதலித்து வந்த பெண்ணின் வீட்டார்தான் இந்த கொடூர செயலை செய்திருக்க வேண்டும் என சந்தேகப்படுகிறார்கள் வெங்கடேசனின் குடும்பத்தார். எனக்கு சந்தேகம் ஒரு 3-4 பேர் மேலதான் சார் சந்தேகமே. என் பிள்ளை அவங்க கையில் தான் நல்லா பேசும் போகும் வரும். அவங்க தான் சார் இட்டுன்னு போயிருக்கிறாங்க. ஒரு பொண்ணை காதலிச்சா அவங்க சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணை காதலிச்சல அவங்களுக்கு வேற இடத்த திருமணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நிச்சயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என் பிள்ளைக்கு தெரிஞ்சிடுன்னு அதால என் பிள்ளைய கொண்டு போய் கூட்டின்னு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, எரிய வச்சுட்டாங்க சார். எங்க அண்ணன் சேர்த்ததுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கார தான் காரணமே, வேற யாருமே காரணம் கிடையாது. இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க வர சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டின வச்சு அவன் கல்யாண ஆசையில தான் போனதாலதான் இது மாதிரி நடந்ததை கண்டி வேற எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது. வேற ஆளு யாருமே குறை சொல்ல முடியாது. பொண்ணு வீட்டுக்காரால தான் இது முக்கியம் நடந்ததே. அவங்க மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணமே கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இப்போ நாங்க இல்லன்னு சொல்றாங்க, நாங்க அவங்க சந்தேகமால கொடுக்கல, கன்ஃபார்மா அவங்க தான் கொடுத்துக்கிறோம். அவங்களுக்கு எப்படியாச்சும் தண்டனை கிடைச்சே ஆகணும். அவங்க தப்பிக்கவே கூடாது. எங்க ஊர்லயே இருக்காங்க ஆளு, அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற வச்சு அவங்க நாங்க எது சொன்னாலும் எது பேசினாலும் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சு இதெல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நேர் பண்ணிட்டாங்க. வேற யாருமே காரணமே கிடையாது. காவல்துறை வெங்கடேசனை கொலை செய்தது யார் என்பது குறித்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. வெங்கடேசனின் பிரேத பரிசோதனை அறிக்கையை எதிர்பார்த்து உள்ளனர் அவர்கள். குளித்துறை அரசு மருத்துவமனை. இந்த அவலத்தை பாருங்கள் என்று நம்மை கூட்டிச் சென்றார் ஒரு தந்தை. அங்கே 7 வயதே ஆன ஒரு சிறுமி இன்னமும் வேதனை தாங்காமல் தன் தாயின் மடியில் படுத்திருந்தாள். கடும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டு இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறாள் இச்சிறுமி. நான் ஓடத்துல கை அப்படி அப்பள விட்டுல அடுத்து விடாத அடுத்து கை சளி அடுத்து நான் அம்மா அண்டி வச்சு அப்பா இறச்சி வைக்க போனேன், அண்ணன் சீடி எடுக்க போனேன், அடுத்து கலந்தேன், அடுத்து விட்டுல அடுத்து பிடிச்சு வச்சிருந்தேன், அடுத்து கை சளி போச்சு. அப்புறம் நான் ஓடுனேன். இச்சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் லால் என்கிற 20 வயது வாலிபர்.
சிறுமியின் பெற்றோர் வேலைக்கு சென்றவுடன் இக்கொடூரத்தை லால் செய்ததாக சொல்கிறார்கள். அண்டியஸ் போயிருந்த வேலையில என் மச்சான் வந்து மீன் வியாபாரம் அப்படி உள்ள வியாபாரத்துக்கு போயிருந்த வேலையில இவன் யாரும் இல்லாத வேலை பார்த்து குழந்தை தூங்கிட்டு கிடந்த சமயத்துல இவன் வீட்டுல ஏறிச்சாடி குழந்தைய வந்துட்டு நிக்கிறெல்லாம் கலத்தி குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் 2 நாள் நாங்க சாராக்காம இருந்து பக்கத்து ஹாஸ்பிட்டல கொண்டு போனோம். வயிறு வலி சிறுநீரகம் போகாம வயிறு வலி இருந்த பக்கத்துல ஆசிரியர் கொண்டு போன வேலையில வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நாங்க இதுல எதுவும் பார்க்க மாட்டோம், நீங்க கவர்மெண்ட் ஆசிரியர் போங்கன்னு சொல்லி இங்க வந்தோம். 7 வயது ஒரு குழந்தையை ஒருவன் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த குழந்தை ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிய நேரத்தில் அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குடித்துறை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையிலிருந்து இன்டிமேஷன் கொடுத்திருக்காங்க காவல் நிலையத்திற்கு. காவல் நிலையத்திலிருந்து வந்த 2 காவலர்கள் அந்த குழந்தையினுடைய அம்மாவிடமிருந்து 3 வெள்ளைத்தாள்களில் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். அதை நான் இந்த மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்ங்கிற முறையில அவர்கள் எனக்கு இன்டிமேஷன் இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனப்போ எல்லா விஷயங்களையும் அந்த அம்மா சொன்னாங்க. உடனடியாக நான் டிஎஸ்பியை தொடர்பு கொண்டு டிஎஸ்பி சொன்னாங்க, அந்த அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்க, அந்த குழந்தைய என்கிட்ட பேச சொல்லுங்க. உடனடியாக அந்த குழந்தைய பேச வச்சேன் டிஎஸ்பி கிட்ட. உடன் நடவடிக்கை நம்ம டிஎஸ்பி பண்ணாங்க, தக்கலை டிஎஸ்பி. 1 மணி நேரத்துக்குள்ள நம்முடைய கிளைய காவல் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் வந்தாங்க. வந்து உடனடியாக ஸ்டேட்மெண்ட் எடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. குற்றவாளியை தேடி குற்றவாளி இதற்கு இடையிலே கேரளத்தில் தப்பி போனா அந்த கேரளத்துக்கு தப்பி போன அந்த குற்றவாளியை பிடிப்பதற்காக காவல்துறை சென்றிருப்பதாகவும் தெரிய வருகிறது. அவரு 4-5 பையன் மராட்டா போய் அவங்கள பிடிச்சு அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு இங்குள்ள போலீஸ் அங்க 9 மணி அளவில் அவங்க கஸ்டடியில் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். லால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு இச்சம்பவத்தை மூடி மறைக்க முயன்றதாக காவல்துறையில் உள்ள சிலர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஒரு அதிகாரியோடு கேட்டப்போ அந்த குழந்தையினுடைய நலனுக்காக என்று சொல்லும் போது கோர்ட்ல வரும், பேப்பர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா இதனால தொடர்ந்து குற்றங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறதே. அந்த அம்மாவும் அப்பாவுமே நீதி கேட்கும் போது இவங்களுக்கு என்ன அதை பத்தி கவலை? அந்த அம்மா அப்பா சமூகம் ஊரு எல்லாருமே இந்த குழந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நம்ம கண்டிப்பா தட்டி கேட்கணும், நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் போது இந்த ஆளுக்கு மட்டும் என்னத்துக்கு எவ்வளவு அக்கறை? அதனால நீதி வழங்க வேண்டும். பெண்கள் அமைப்புகள் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டதன் பேரில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்களில் உடனடி மற்றும் நேர்மையான நடவடிக்கைகள் வேண்டும் என்கிறார்கள் அனைத்து தரப்பினரும். குளச்சல் பக்கத்துல சொந்த தகப்பன் 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள். நம்ம அருமனையில ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் தன்னுடைய சொந்த குழந்தைய பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட தொடர்ந்து அந்த அருமனை இன்ஸ்பெக்டர் ஜனநாயக மாதர் சங்கம் இதற்கு அந்த குழந்தையை கொண்டுட்டாரு. She was conceived. அதுக்கப்புறம் மாதர் சங்கம் இவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போராடணும் ஜனநாயக மாதர் சங்கம். அந்த நேரத்துல அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போலீஸும் அரெஸ்ட் பண்ண கைதியோட அவருடைய காரில் வருகிறார்கள். அப்ப எப்படி நியாயம் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு? இறந்த குழந்தைங்க இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாலும் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டாலும் வழக்குகள் எந்த லூப்போல் இல்லாம வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து உடனடினா துரிதமான ஒரு நடவடிக்கைக்கு வரணும். துரிதமாக ஒரு விசாரணையை செய்து முடித்து துரிதமான நீதியையும் வழங்க வேண்டும். அந்த அளவுக்கு காவல்துறை விரைவாக அப்பதான் குற்றங்கள் குறையும். இல்லைன்னா குற்றங்கள் காவல்துறை நினைச்சா இந்த மாதிரி குற்றங்கள் கண்டிப்பா குறையும். கள்ளநோட்டு தயாரித்தல் என்ன சட்டப்பிரிவின் கீழ் தண்டனையாக கருதப்படுகிறது?
அது தயாரித்தல், அதை பயன்படுத்துதல், அதை கைவசம் வைத்திருத்தல், இல்ல தயாரிப்பு சாதனங்களுக்கு அதை கையில் வச்சிருக்கிறது, அது உடந்தையா இருக்கிறது என்ன சட்டத்தின் கீழாக குற்றமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் ஏராளமான வங்கிகள் இருந்தாலும் எல்லா வங்கிகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு வங்கியாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து வருகிறது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போடக்கூடிய உத்தரவு மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்தியாவில் செயல்படக்கூடிய அனைத்து வங்கிகளும் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவுக்கு தேவையான ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் இது எல்லாமே அச்சடிக்கும் அதிகாரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் தான் அதுல கையொப்பமிடுகிறார். அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஒவ்வொரு நோட்டுகளும் சரி என்ன வடிவத்தில், என்ன அடிப்படையில், என்ன குறியீடுகளோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அது நிலைநிறுத்துகிறது. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நபர் இல்ல பல நபர்களோ சேர்ந்து கள்ள நோட்டு இந்திய அரசு அனுமதிக்கப்பட்ட ஆர்பிஐ உத்தரவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நோட்டுகள் போலவே அச்சு அசலாக, ஆனால் கள்ள நோட்டு என்று தெரிந்து அந்த குற்ற எண்ணத்துடன் அவங்க செயல்பட்டு அப்படிப்பட்ட நோட்டுகளை அடிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டப்பிரிவு ஐபிசி 489A அதை பொறுத்த வரைக்கும் அது குற்றமாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றம் செய்யப்பட்ட நபர்கள் அவங்க தான் அந்த குற்றம் புரிஞ்சாங்கிறது நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை மற்றும் 10 ஆண்டு காலம் வரைக்கும் அவங்க சிறை தண்டனையும் அதுக்கு அபராதமும் இல்ல சேர்ந்து விதிக்கப்படுகிறது. அதே போல அந்த கள்ள நோட்டுகளை தெரிந்திருந்து இது கள்ள நோட்டு, இது அச்சடிக்கப்பட்ட நோட்டு, உண்மையானது கிடையாது அப்படிங்கிற அந்த உட்கருத்தோடு அந்த குற்ற செயலை புரியணுங்கிற நோக்கத்தோடு ஒரு நபர் பயன்படுத்துறது இல்ல அது கள்ள நோட்டு தெரிஞ்சு ஒரு நபர் வாங்குறது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது 489B IPC அந்த அடிப்படையில் ஆயுள் தண்டனையிலிருந்து 10 ஆண்டு காலம் வரைக்கும் சிறை தண்டனையாகவும் அபராதமும் இல்ல சேர்த்து விதிக்கப்படுகிறது. அடுத்ததாக அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் கைவசம் வைத்திருக்கிறாரு, கள்ள நோட்டு தெரிஞ்சிருந்து அந்த சூழல்ல அவர் அதை பயன்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு இல்ல அதை சேர்த்து வச்சிருக்கணும், இல்ல ஒரு சதி செயலுக்கு அதை பயன்படுத்தணும், பலரை ஏமாத்தணுங்கிறதுக்காக அவர் அதை கைவசம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த பொசஷனை பொறுத்த வரைக்கும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்குரிய குற்றமாகவும் அபராதமும் இரண்டும் சேர்த்து விதிக்கப்படுகிறது. அடுத்து அந்த கள்ள நோட்டுகள் அச்சடிப்பதற்கான இயந்திரங்களை, அதுக்கான உதிரி பாகங்களையோ அதுக்கான விஷயங்களையோ அந்த படிவங்களை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளை, அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தெரிந்திருந்தே வைத்திருக்கிறார் அப்படின்றால் அவரை பொறுத்த வரைக்கும் ஆயுள் தண்டனையிலிருந்து 10 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக அது கருதப்படுகிறது. இது ஏன் ஒரு குற்றமாக அவர் கருதப்படுகிறது என்றால், இப்படிப்பட்ட கள்ளநோட்டுங்கிறது அடிக்க ஆரம்பிச்சு அது புழக்கத்தில் விடப்படும் பொழுது அது ஏராளமான குழப்பங்களையும் பலருக்கு பல சேதாரத்தையும் சரி இழப்புகளையும் ஏற்படுத்தி விடுகிறது. மேலும் இந்திய பொருளாதாரத்தையே அது தாக்குதல் மிகப்பெரிய அது பலவீனப்படுத்தும் சூழல்ல இதனை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் குற்றமாக அரசு கருதுகிறது. சட்டம் அப்படித்தான் பார்க்கிறது. நீதிமன்றங்கள் மிக கடுமையான தண்டனை வழங்கி வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.